பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க வந்து தெய்வான பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கிடையில் இப்படி நடக்கும்னு சொல்லி தெரியல. திடீரெண்டு பாட்டி எடுத்து இப்படி சொல்லக்குள்ள வந்து ஒரு மாதிரி போய் சரி நாங்கள் உடனே வாரம்னு சொல்லி தான் வலிக்குறோம். எல்லாரும் போங்கடா, நான் கொண்டு தான் போவேன். அப்புறம் ஒருத்தன் சைக்கிளில் ஏற்றி கொண்டு போனான், மற்றபடி என் சைக்கிளில் பின்னால் பிடிச்சி கொண்டு வந்தான். என்ன பாட்டி சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு எங்களுக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு பழைய எனர்ஜி இல்லை, பழைய உணர்ச்சி இல்லைன்னா நான் கிணத்துக்கு விழுந்துட்டேன்னு. அப்போ எல்லாரும் இங்கே வந்து கேட்டது, என்ன ஆயா கிணத்துக்கு விழுந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்கன்னு. எந்த அளவில் இருக்குங்க காயம்? உஜாரே இல்லை, உஜார் கட்டுட்டு சார் இல்லை, அதான் பார்க்குறது தெரியவாடி. இப்போ உண்மையில சொல்ல போனால் எங்களோட சுறுசுறுப்பாக ஓடி தெரிஞ்சு நீங்கள் இல்லை, எனக்கு உஜார் குறைஞ்சிட்டே. நாங்கள் வரலான்னு சொல்லி என்ன ஜோதிச்சிங்க நீங்கள் வரலைன்னா என்ன கைவிட்டுட்டீங்கிற பிளான் ஒன்று மனதுக்கு இருந்தது. உண்மையிலேயே நான் சொல்ல மாட்டேன், அதை வச்சுட்டு கேட்டிருப்பேன். அதுவும் ஒரு குணம் வந்தால் கேட்பேன், இல்லைன்னா நான் விட்டுருவேன். அப்படி தனியாக தான் இருப்பேன். எனக்கு எதுவுமே வராடா, நீங்கள் யோசிக்காதீங்க, உங்களோட தலைமையில நான் இருக்கிறேன்னு நினச்சிக்கொள்ளுங்க. உங்களுக்கு உங்கள் மனதுக்கு தான் நான் இருக்கிறேன். நான் உண்மையே அதைத்தான் சொல்லுவேன். கவலைப்படாதீங்க, ஒருத்தருமே பாட்டியில் கவலைப்படையே தேவையில்லை. பாட்டி கால் நல்லா இருந்தால் உங்களோட நிறைய நேரம் கதைப்பேன். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ச்சி தமிழா. நான் உங்கள் ஆர்ச்சி பிரகலாதன் கேஜிடியா. ஓகே, இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருந்தீங்க வந்து தெய்வான பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் வந்து இங்கே வந்து சில விஷயங்களை நாங்கள் காண்பிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நாங்கள் பாட்டியை பார்க்கணும், அது அவர்கிட்ட சொல்லாமல் தான் போகணும் அப்படின்னு இருந்தோம். பட் வந்து நாங்கள் சொல்லிவிட்டு அவங்க வீட்டை போகிறதுக்கு முன்னாடி அவங்களே எங்களுக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. ஆமாம், உண்மையில வந்து அதான் நாங்கள் சொன்னோம் வந்து இப்போ நம்மளை பாட்டியானே வந்து பார்க்க போகலாம், பிரச்சனை இல்லை, நம்மளோட வேலையை முடிச்சுட்டு போவோம்னு சொல்லி. ஆனால் அதுக்கிடையில் இப்படி நடக்கும்னு சொல்லி தெரியல. திடீரெண்டு பாட்டி எடுத்து இப்படி சொல்லக்குள்ள வந்து ஒரு மாதிரி போய் சரி நாங்கள் உடனே வாரம்னு சொல்லி தான் வலிக்குறோம். என்ன சம்பவம்ன்றதை நாங்கள் சொல்கிறோம். அவள் ஃபோன் பண்ணி திடீர்னு சொன்னா, என்னென்னு சொன்னால் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் தம்பி. போனதுக்கு அப்புறமா அங்கே நின்று சொன்னா, இப்போ நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் நிற்கிறேன், இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு தம்பி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அப்போ என்ன இப்படி சொல்கிறீங்க, குழப்பமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களும் யோசிப்பீங்க. சரி, நாங்களே சொல்கிறத விட நாங்கள் பாட்டிகிட்ட போய் கேட்டு என்ன இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒன்று வந்து நல்ல மழை பெஞ்சா அந்த டைமில் வந்து வாரம் பாட்டிட்டு, இல்லைன்னு சொன்னால் இப்படி தீயா நெருப்பாக வந்து கொளுத்துற வெயிலுக்குள்ளே வந்து வாரம். இப்போ இந்த காலம் திறந்து விட்டுருக்காங்க, பான்கதை திறந்துருக்காங்க, பிள்ளைகள் குளிக்கிறாங்க. அதை சும்மா கேட்ட உடுப்பு கலவுறாங்க, குளிக்கிறாங்க. நல்லா இருக்கு இந்த ஓட்டு தண்ணி குளிக்கிறது. வெள்ளாமை சீசன் தானே, அதுக்காக வேண்டி குளத்து தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. எப்படி காஞ்சிய கிடக்கு எல்லாம். பச்சை பச்சைன்னு இருந்தது, பார்க்க சாக்காயிட்டு காஞ்சிய கிடக்கு. ஆள் இருக்கிறானே இருக்காவு ஏலாம சத்தம் ஒன்றும் போடலாம் இருக்காவு. இல்லைண்டா எவ்வளோ சத்தம் போடுது. சத்தம் போட்டு பாரு. பாட்டி என்ன மாதிரி இருங்க 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 இருங்க. அவரு யார் ஆளுது? எப்போ மன்னார் பாட்டி? எப்போ வந்தவங்க? முந்தா நாள். யார் யார் வந்தவங்க? அப்பா இதுக்கு உங்கள்ட்ட வருதுக்காக இந்த வருத்தம் பார்க்க வந்தாங்க. அவங்க நாளைக்கு போவாங்க, நாளைக்கு போறாங்களோ இன்னைக்கு போறாங்களோ அது சொல்ல தெரியாது. என்ன பாட்டி சுறுசுறுப்பு இல்லாம ஒரு எங்களுக்கு ஒரு மாதிரி பாக்குறதுக்கு பழைய எனர்ஜி இல்ல. பழைய உணர்ச்சி இல்லைன்னா நாய் கடிச்சு நடக்கலாம். உணர்ச்சி நாய் கடிச்சு நடக்க இல்லாம இருக்கிறதே நினைக்கவே உணர்ச்சி இல்லாத மாதிரி தான் இருக்கு. என்ன நடந்தது? அது என்ன நடந்தது? மேல நான் காசு இல்லை, அங்க போனேன் காசு வாங்குவோம்னு. அங்க போவைக்கல அந்த நாய் பின்னால வந்து பிடிச்சிட்டு. இதுக்கு ஊசி எல்லாம் போட்டீங்களா? ஒரு ஊசி போட்டிருக்கிறேன். இனி 2 3 தெரியல. புதுக்குடியிருப்போ அல்லது தர்மாபுரமோ ஆயிடுச்சுன்னு தெரியாது. பெரிய காயம் அது. காயம் பெருசுப்பா, இதுக்குள்ளதான் பெரிய காயம். இந்த சொல்லுவாங்க நாய் கடிச்சா அந்த நாயை பார்க்கணும், பிரச்சனைகளோ இதுன்னு சொல்லி ஊசி காட்டு கொடுத்தாங்க. நாய்க்கு ஊசி காட்டு வச்சிருக்காங்க. நாய் இந்த ஊசி காட்டு என்னட்ட தங்கடக்கு. அப்ப பிரச்சனை இல்லையாங்க டாக்டர்? டாக்டர் நேத்து பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னாரு. ஊசி எல்லாம் போட்டா உங்களுக்கு குளிசை தந்திருக்காங்க.
இப்போ நடக்கலாம் இருக்கோ? ஒத்துப்புறம் நடக்கிறேன்னா சரியான கஷ்டமா இருக்கு. அப்போ எப்படி ஆடு இதெல்லாம் பார்த்து கொள்றீங்க? ஆடை இதில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த கட்டில் இருக்கிறது உங்களோட புண்ணியத்தில் கட்டி தந்த கட்டில், அப்புறம் ஆட்டை முள்ள முள்ளமாக போய் விரட்டி கொண்டாந்து பட்டியில் அடைக்கிறது, அப்புறம் இந்த கட்டுக்கு இருக்கிறது வேலை. ஏன் வெயில் இருக்கீங்க? இங்கே இருக்கலாம் ஏறும் ஏறுங்க. நம்மளை விட பாஞ்சு வாட்டி என்ன இருக்கலாம் இருக்கிற. ஆனா இதோட போயிருவனோ என்னமோ அப்படி ஒரு வேதனையா இருக்கு. இந்த காய் வருத்தமா இருக்குதுன்னு தான் வருத்தம், இப்ப இந்த காயும் வருத்தமா இருக்கு. என்ன செய்வோம்னு யோசிக்கிறீங்க? சாப்பிட்டீங்க? சமைச்சு ஒரு மாதிரி இருந்து சமைச்சு போட்டேன். பைத்தங்காயும் உருளைக்கிழங்கு கறி சமைச்சு. இப்போ கால் மட்டும் தான் நோவுது உங்களுக்கு? வந்து காய்ச்சல் மாதிரி இல்ல, அப்படி ஒரு ஒண்ணும் இல்ல. காய்ச்சல் குணங்கள்ல இந்த கால் ரெண்டும் தான் துப்புற இயலாம இருக்கு. அவதான் போயிருவேன் வாட்டி. நீங்க எதிர்பார்க்க இல்லையே? நீங்க எதிர்பார்க்க இல்லையே? எதிர்பார்த்துருந்தேன்னா எனக்கு அந்த காசு 500 ரூபா கிடைச்சது பெரிய ஒரு 1,00,000 ரூபாய்க்கு பெறுமதி மாதிரி. என்ன காரணம்னு கேட்டா ஆட்டுக்குட்டிக்கு மாவு வாங்கணுமே. அப்போ அதால் நான் அந்த ஆட்டுக்கு பாலை பறிக்கி விடுவோம்னு நினச்சி கொண்டு அவசரமாக அந்த காலில் கொஞ்சம் மண் பட்டுட்டு அதை கழுவிட்டு கடைக்கு போவோம்னு வந்த அளவுக்குல அப்படியே கவ்விருக்குச்சு. கவுனா எனக்கு அந்த அளவுக்குல உண்மையிலேயே எனக்கு சரியான மயக்கம் மாதிரி. நான் அதை வெளிக்காட்டி கொள்ளலை. நான் வெளிக்காட்டினா நாய் வச்சிருக்கவனுக்கு அதிர்ச்சியாக இருக்கும்ல, பாவமல்ல அந்த பிள்ளை என்ற யோசனையில் விட்டுட்டேன். ஐயோ, அப்படி இருந்தா நீங்க பாதுகாப்பு நாய் அங்க கிடக்குன்னு தெரியாதா? இப்போ வெஸ்ட்டுக்கு இல்லை, அது நான் நெடுக அங்கே தான் போகிறது. அங்கே தான் போய் தட்டு இந்த என்ன கையில் காசு இல்லைண்டா எவ்வளோ காசு இருந்தாலும் வேண்டுவேன். நான் அந்த டைமில் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அண்டைய தினம் இந்த அரிசி கொடுத்தாங்க ஜிஎஸ் ஆஃபீஸில், அதில் மெனக்கட்டுட்டேன். அந்த அரிசியை இவன் இந்த பொடியனுக்கு தருமதி அரிசி தர இல்லை. சுற்றி சுற்றி போய் பார்த்தேன், கிடைக்கல. இப்போ எனக்கும் கொஞ்சம் ஏழாமல் வந்துட்டு சாப்பிடாமலாம் போனேன். சரி, இனி வேட்டை சண்டை பிடிச்சிருந்து வேலை இல்லைன்னு நான் விட்டுட்டு வந்துட்டேன். வர ரோட்டில் ஒரு மோட்டர் சைக்கிள்கார பொடியும் குளிக்க போனது, திருப்பி என்னை ஏற்றி கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு நான் வந்து கறியாக சோறா ஒன்றும் சமைக்கல. மெனக்கட்டது இந்த காசுக்கு தான். நான் இங்கே வர 3:30 மணி ஆச்சு. நடந்து வர்றேன்டா கூட இயலாது. அப்படியே முள்ளமாக போய் அங்கே போனால் சரி நேரஞ்சலில் தான் எங்களுக்கும் பேர் வந்தது. என்ன சொல்லிங்க ஹாஸ்பிட்டல்ல? என்னென்னா இன்னும் 2 ஊசி புதுக்குடி, நீ இந்த ஊசி துண்டு கொண்டு போனால் தான் புதுக்குடியிருப்பில் என்ன விவரம்னு தெரியும். அந்த அண்டைய தினத்துக்கும் எனக்கு ஒரு பொடியும் இங்கே பக்கத்தில் உள்ள சனம்பூரா இங்கே வந்துட்டு அவைக்கு கேள்விப்பட்டிருக்காங்க நான் கிணத்துக்கு விழுந்துட்டேன்னு. அவள் எல்லாரும் இங்கே வந்து கேட்டது, என்ன ஆயா கிணத்துக்கு விழுந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்கன்னு. இல்லை சாமி, நாய் தாண்டா கடிச்சு பிடிச்சின்னு. என்கிட்ட காசு இல்லை தானே ஆஸ்பத்திரி போகிறதுக்கு. யோசிச்சு அந்த கட்டில் இருந்தேன். அப்புறம் இங்கே இருக்கிறான் ஒரு பொடியை. அவன் வந்து சொன்னான், இல்லை ஆயாம்மா நீங்கள் நடங்க, நான் கொண்டு போகிறேன்னு. அவனுக்கு நான் 1780 ரூபா காசு கொடுக்கணும். ஊசிக்கும் ஆட்டோ காசு 1000 ரூபாய்க்கும் 1000 ரூபாயும் கொடுப்போம். கொடுக்காம விட போகிறதுல கொடுக்குற காசு தான். எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா என்ன செய்வோம்னு. எனக்கு நடக்க இயலுமுன்னா நான் எங்கேயும் போய் தேடிடுவேன். எனக்கு நடக்க இயலாமதுனால தான் யோசிச்சு கொண்டிருக்கேன். உஜாரே இல்லை, உஜார் கட்டுட்டு சார் இல்லை, அதான் பார்க்குறது தெரியவாடி. இப்போ உண்மையில நான் சொல்ல போனால் எங்களோட சுறுசுறுப்பாக தெரிஞ்சு நீங்கள் இல்லை, எனக்கு உஜார் குறைஞ்சிட்டு எனக்கு மனசுக்கு கவலையாக போச்சுமே. என்ன கவலை? 3-4 நாளாக நான் இந்த வீட்டுக்கு தனியாக தான் இருந்தேன். நான் எங்கேயுமே போகிறதில்ல, பேசாமல் இருப்பேன். இருந்துட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து அதை விரிச்சிட்டு 2 ஜன்னலையும் திறந்து விட்டுட்டு லாம்பை உள்ளுக்கு வச்சுட்டு ஜன்னலால் இந்த நிலவு வெளிச்சம் இருக்கு தானே, அப்படியே படுத்து யோசிச்சு கொண்டு தான் கிடப்பேன். பெருசாக நித்திர கொள்றது இல்லை. லண்டன் எடுத்து தந்த ரேடியோ எனக்கு பக்கத்துணை. உண்மையிலேயே நான் சொல்ல மாட்டேன், அதை வச்சுட்டு கேட்டிருப்பேன். அதுவும் ஒரு குணம் வந்தால் கேட்பேன், இல்லைன்னா வேணா விட்டுருவேன். விட்டுட்டு யோசிச்சு கொண்டு இருக்க வேண்டியது. இப்போ பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு நாய் கடிச்சுன்னு சொல்லி? நான் ஃபோன் எடுத்து சொன்னேன், தச்சமே எனக்கு ஒரு வருத்தம் என்றால் ஒன்றும் செய்யலாதே. அப்போ அந்த பொடியும் இங்கே இருக்கக்கூடிய பொடியே, அவனுக்கு கட்டாயம் நான் சொல்லத்தான் வேணும். அவன் பார்ப்பான், பார்த்தவன் தான் இல்லைன்னு இல்லை. கல்யாணம் கட்டி அவனுக்கு 4 பிள்ளைங்க இருக்கு. அந்த பிள்ளையும் பார்க்கணும், பொண்டாட்டியும் பார்க்கணும். அவன் என்ன செய்யறது, அவளும் வருத்தக்காரி. இப்போ இதை சுற்றி நான் அவனுக்கு மட்டும் ஃபோன் எடுத்து சொன்னேன், தம்பி இப்படி எனக்கு நாய் கடிச்சு பிடிச்சி உன்னால 7 மண்டா வந்து பார்த்துட்டு போ. அப்போ அவனுக்கும் இங்கே எதுவும் அவன் கையில் அவன் கடல் தொழில்காரவங்க தானே. அவனுக்கு சொந்த போட்டு இல்லை, மாமனாராக்கள்கிட்ட போட்டு. அங்கேயும் கொஞ்சம் என்ன பிரச்சனையோ அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் போயே நான் அறிய
நான் சரின்னு வந்தா முந்தா நாள் வந்தா இன்றைக்கு நாளைக்கு இந்த பிள்ளைய கொண்டு போகணும். அங்கே தான் பள்ளிக்கூடம் அவங்க போயிடுவாங்க போல இருக்கு. போனா நான் தனியே தான் பாட்டி தனியே தான் இருப்பேன். எனக்கு எதுவுமே வராடா. நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களோட தலைமையில நான் இருக்கிறேன்னு நினச்சிக்கொள்ளுங்க. உங்களுக்கு உங்கள் மனதுக்கு தான் நான் இருக்கிறேன். நான் உண்மையே அதைத்தான் சொல்லுவேன். அதான் பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு உஷார காணல் இல்லை ஒரு மாயா இருக்கு. மாயா இருக்கு. எவ்வளவு தெம்பா இதாமந்திருந்து பேசுற அன்றைக்கு நீங்க. நான் ரமணேட்ட போன போதும் ரமணேட்டையும் அந்த சாமானுக்கு அந்த ரிசீட்டில் பார்த்து தான் அந்த நம்பரை பிடிச்சி எடுத்தேன். நான் எடுத்து தான் நான் சொன்னேன், ஐயாப்பில் எனக்கு நாய் கடிச்சு விட்டுருச்சு, ஐயாப்பில் நீங்கள் என்றாலும் என்ன வந்து பாருங்கன்னு. 2 தரம் கால் பண்ணாரா. ரமணா கால் பண்ணியிருந்தாரு. என்ன சொன்னால் நாங்கள் சொன்னாங்க வீடியோக்குள்ளே இருக்கும்போது ஃபோன் சைலண்ட்லேயே இருக்கும். அப்புறம் யார் ஃபோன் பண்ணாங்கன்னு பார்க்க மாட்டோம். அது வாட்ஸ்அப்னு சொன்னால் அதுக்குள்ள மெசேஜில் வந்து எடுத்தா தெரியும். அப்போ பாட்டி நார்மல் ஃபோன் பண்ணியிருக்காங்க, ரமணாவும் நார்மல் ஃபோன் பண்ணியிருக்குது. ஆனால் ரமணா திரும்ப வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போட்டிருக்கு இப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நான் கால் பண்ணி கேட்டேன் என்ன விளக்கு எது விளக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னால் பாட்டிகிட்ட அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற அந்த இது எதுவுமே இல்லை தானே. ஸோ அதுதான் நாங்கள் சொல்லியிருந்தோம். என்ன சொன்னால் பாட்டிக்கு ஏதாச்சும் தேவைகள் இருந்தால் சாமான்கள் இருந்தால் பக்கத்தில் ரமணாக்கள் அவங்கள்ட்ட ஸ்டோர் வந்து பக்கத்தில் தானே உங்களுக்கு தெரியும் ரமணான்னு சொன்னான்னு சொல்லி. ஸோ அந்த அங்கே போய் என்ன மளிகை சாமானாக இருந்தாலும் வேண்டிக்கோங்க பாட்டி, நாங்கள் இங்கே ஊரில் இருந்தால் உங்களுக்கு காசு அனுப்பிவிடுவோம்னு சொல்லி. இப்போ அங்கே நின்றா அதாவது நான் பெட்டிகளோடு நின்றா எடுத்து கதைக்கிறேன், நாங்கள் பாட்டி எடுத்து கதைக்கிறேன், பாட்டியம் எடுத்து கதைக்கிறேன். இங்கே வந்துட்டு இருந்தானே நீ நேரடியாக போய் பார்க்க போகிறோம்னு சொல்லி தான் நான் இது செய்யலை. இப்போ இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் பார்ப்போம்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷம் வந்து பார்க்கணும்னு நினைச்சனால கடைசியில் எப்படி ஆகிட்டே பாட்டி. இல்லாம இருக்கு சாமி. நான் என்ன செய்ய? நான் அப்படி போய் சொல்லி நான் உஜார் இல்லாம இருந்தா எனக்கு ஆறு என்ன பாப்பா. கடவுள் தந்த சொத்துகள் நீங்க, இந்த சொத்துகளும் எனக்கு கிடைக்காம இருந்தா என்ற நிலைமை எப்படி? அதை பற்றி யோசிச்சிங்களா? அதை ஒருக்கா யோசிக்கணும். இப்போ எங்கே வலிக்குது உங்களுக்கு? இந்த காலம் தான் இதில் சட்டியா நோவா இருக்கு. பீக்கமாக இருக்குன்னு அது அந்த மஞ்சள் அது அரைச்சி பூசலையா சைட்டுக்கு? அப்படி பூசக்கூடாமே. நாய் கடிச்சதுக்கு அவங்க கட்டையே மாட்டேன்ட்டாங்க, மருந்து கட்டுறது இல்லையா. அந்த நேற்று இதில் உள்ள காயத்தை பார்த்துட்டு தான் அந்த மிஸ்ஸை கட்டு போட்டு விடுங்க, பெரிய டாக்டர் தான் சொன்னாரு. அந்த அம்மா தான் சொன்னாங்க. எந்த அளவில் இருக்குங்க இப்போ காயம்? காயம் எப்படி இருக்குமா? எப்படி? ஐயோ, அப்படி கடிச்சு எடுத்துட்டா என்ன ஆபத்து. என்ன நாய் அடிக்கிறேன் இப்போதைக்கு அந்த நாய்களுக்கு ஊசி போடுறதுன்றதால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. 1 வருஷத்துக்கு இருக்க அந்த ஊசிகள் போட்டுக்கொள்றவங்க அது இருந்தால் பயப்படுத்த. இந்த காலம் பெருசா நோவல, இந்த காலம் நோவுது. ஒளிமை நடக்காம அந்த கால் நோவுது. காரணம் என்ன? இந்த கால் பெலன் இல்லாத மாதிரி தானே இருக்கு. அப்போ இதில் தானே ஊண்டி போஸ்ட் பண்ணணும். இந்த கால் போஸ்ட் பண்ணுறபடியாக தான். முந்தா நாள் குளிச்சுட்டேன், 7ஆம் போச்சு, முழுகிட்டேன். சித்திரை பௌர்ணமி தானே. அப்போ நான் அம்மாவுக்கு சோறு கொஞ்சம் கிள்ளி வைப்போம்னு நினச்சிட்டு முழுகி போட்டு வந்து காலை தூக்கி மேலே வச்சுட்டு முழுகிட்டு வந்தேன். சமைக்கிறதுக்கு என்னால் இயலாத கட்டளை அப்படி இருந்தோம். ஒரு கறியும் சோறும் சமைச்சாங்கண்ணா காகத்துக்கு வச்சுட்டு. காகத்துக்கு வைக்கல, இந்த கருப்பு கோழிகளுக்கு தான் வச்சேன். ஏன்னா அப்போ அதால் நான் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். இந்த கருப்பு கோழிக்கு தான் கிள்ளி வச்சுட்டு இந்த இலையில கொஞ்சம் கிள்ளி கொண்டாந்து இதில் வச்சு எல்லா கோழியும் திறந்து விட்டேன். இன்றைக்கு இப்போ என்ன சமைச்சிங்க? இன்னைக்கு பைத்தங்காய் கறியும் சோறும் சமைச்சு வச்சிருக்கிறேன். இப்போ தண்ணி எல்லாம் போகிறதெல்லாம் அப்பா அந்த தண்ணி அள்ளுற பிரச்சனையே நினைச்சே சொல்ல. அதை கீழே குனிஞ்சு ஒட்டு வாளி அள்ளிட்டு நிமிர மாட்டேன். இல்லாட்டி இதில் யாரும் போனானுங்க, நான் பொடியனுங்க யாரும் போனா அடே வாங்கடா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்கடான்னா ஊற்றுவானுங்க. அன்னைக்கு மேல் கழுவி கொண்டிருந்தேன். இதில் ஒரு பொடியும் போனா, இங்கே வாடா சின்ன தம்பி இதில் ஊற்றுடா தண்ணி 2 வேலை எதுக்குன்னு. ஏன் அப்பா ஆயாமா முழுக போகிறீங்களா? நான் இல்லை, மேலே மட்டும் சும்மா தண்ணி துணி தூக்கி தொடப்போண்டா, தண்ணி படும் புண்ணு இல்லைன்னு அள்ளி ஊற்றுனான். அதுக்கு பிறகு தான் அவங்க அப்பா வந்தான். இப்போ பழைய இந்த பிறகுக்கெல்லாம் போய் மேலே தானே விரவு கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்கேன். எடுத்து கொண்டு வச்சு இருக்கு. அப்போ இந்த மளிகை சாமான் எல்லாம் வேண்டிட்டு வந்துட்டீங்க அன்னைக்கு? அன்றைக்கு கடவுளை 700 ரூபாடா ஆட்டோவுக்கு. அது 100 ரூபாயும் கூட தான் காசு. 600 ரூபா எடுத்திருக்கலாம். அதுலேருந்து இதுக்கு 400 ரூபானா அதில் ஒரு 100 ரூபா எடுத்திருக்கலாம். எனக்கு பஸ்ஸுக்கு 40 ரூபா தான். அப்போ கணக்கு பாருங்க, ஆட்டோ கூலி என்னையால உங்களுக்கு செலவடா. இல்லை அது பிரச்சனை. நீங்கள் என்ன வேணும்னா நீங்கள் இப்போ அங்கே வேண்டலாம். நான் சொல்லியிருந்தேன் இப்போ ரமணா வந்துட்டு அவங்களோட ஸ்டோரில் வந்துட்டு சாமான் கொடுத்து விட்டு கை செலவுக்கு வந்துட்டு வேறையா காசு கொடுத்து விடும். அப்போ அதில் வந்து நம்மளுக்கு அனுப்பிவிடுவார் அவர். இப்போ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அங்கேருந்து அவர் பேங்க்கு வந்துட்டு காசு அனுப்பி விடுறது. ஓகே, அப்படி ஏதாச்சும் பண்ணாலும் நீங்கள் பிரச்சனை எங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் ஆன்சரில் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ரமணாட்ட சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுவார். அப்போ நான் எடுத்து பேசுவேன் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பேன்.
ஓகே. என்னன்னு சொன்னா, இப்போ உங்களோட வேலைகள்லாம் நடந்தபடியே இருக்குத்தானே. இப்ப நாங்க தர்ஷகா வச்சுக்கொண்டு தான் இங்க எல்லாமே செய்து கொண்டிருந்தது. 2, கொஞ்ச நாளா வந்துட்டு ஃபோன் பண்ணேன். தர்ஷாக்காட ஃபோன் வந்து வேலை செய்யலேன்னு சொல்லி தெரியல. அப்ப நேர்ல வந்து பேசலாம் அப்படின்ட்டு, அப்ப இன்றைக்கு நாங்க போய் பேசணும். என்ன விளக்கம், ஏது விளக்கம்னு சொல்லி. என்ன சொன்னா, ரொம்ப நாளா இழுத்தடிச்சுட்டே இருக்கிறோம். அப்ப அவங்களும் வந்துட்டு தொழிலுன்றதால அவங்க வந்து கடை ஒண்ணு திறந்திருக்காங்க. அப்ப அதுக்கு பின்னால ஓடுறது போல இருக்கு. என்னவோ சொல்லி தெரியாது. அப்ப அவங்களால முடியாட்டி, இனி நம்ம இங்க 2 ஃபுல்லா 2 எல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். சோலர் இது. அடுத்து இந்த வேலி அடைக்கிறேன்னு சொன்ன அந்த 2 விளக்கத்தையும் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். என்ன விளக்கம், ஏது விளக்கம் அப்படி சொல்லி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னு சொன்னா நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கு ரொம்ப. ஓகே. அப்ப காலையில சாப்பிட்டீங்களா? காலையில் புட்டு அவிச்சேன். ம். அவிச்சிட்டு பழைய கறி ம். இருந்தது, பருப்பு. ம். நான் கொஞ்சமாக தான் வைப்பேன், சாப்பிட்டு மிச்சத்தை சூடு காட்டுறது. ம். அப்போ நல்லா இருந்துச்சு. ம். நான் சாப்பிட்டு ம். எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் ம். சரி எப்படியாவது குளிக்க தானே வேணும் ம். என்று கொஞ்சம் வெயில் தாளட்டும்னு தான் இருந்தேன். ஆ. இங்கே நாய் கடிச்சவன் வந்து யாரோ பக்கத்துல என்னவோ கேட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள என்னன்னு சொல்லி சொன்னீங்க இது? என்னெண்டா உங்களோட யூடியூப்காரங்க வரமாட்டாங்களா, ம். உங்களுக்கு வீடியோலாம் எடுத்து ஃபோனில் போடுறாங்க, அவங்க ம். சாப்பாட்டுக்கு சாமான். நான் சொன்னேன், ம். சாப்பாட்டுக்கு சாமான் 17,000-20,000 ரூபாய்க்கு நான் கடையில் போய் சாமான் எடுத்துகிட்டு வந்தேன். ம். எனக்கு இப்போ ஃபோன் பண்ணாலும் அவன் ஆட்டோ விடுவான், நான் போய் சாமான் எடுக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு கால் நடக்க இல்லை. ம். அதோட இவனுக்கு காசு ஒரு 750 ரூபா கொடுக்கணும், ம். இந்த ஆட்டோ காசு அதுகள் அதெல்லாம் முடிச்சு போட்டு நான் சரி நினைச்சேன், நடக்க வேண்டிச்சேன்னா நான் இந்த காசுக்கு நான் கட்டுவேன், ம். எனக்கு காசு பொட்டியில் இருக்குது. ம். இந்த மாதிரி தான் என் எண்ணம். நீங்கள் இப்படி கதைக்கக்கூடாது, என்ன போல் ஏழை பரதேசிக்கு எங்கே நிற்கிறாங்களோ அதை நான் தெரிஞ்சு கொள்ளணும். நான் ரமணனுக்கு சொன்ன கதைங்க அதுதான் போனல, ம். அவன் எங்கே நிற்கிறாங்கங்கிறது தான் தெரியாமல் இருக்கு. ம். ஓகே. என்ன பிரச்சனை நாங்கள் எங்கே இப்போ எங்களுக்கு தெரியாது. அதான் உண்மை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல நிற்போம். ஸோ அதுதான் சரி எனக்கு ஓகே. பக்கத்துலயே தேராவிலுக்கு யாருக்கு இங்கே ஆத்தால இறங்கி இங்கே ஓடியார அப்படி இல்லை தானே. தேராது. பக்கத்துலயா ஆத்துக்கங்கால நீங்க? தேராவில் ஒரு ஊர். அங்கே ஓ, இருக்கிறீங்க. தேராது. அப்போ அது இதுக்குள்ள இறங்குனா வந்துடலாம். காட்டுப்பாதையை பிடிச்சிங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்க தானே உஜாரா வரலாம். நானே இந்த காட்டுப்பாதையால் போகிறேன்னா செத்த கூட அப்படி இப்படின்னா இந்த காட்டுப்பாதையில் போய் தனியாக போய் வருவேன். ஆனால் இந்த உஜாரை கெடுத்து விட்டுருக்கிறா நாயா தான் எனக்கு சரியான கவலையாக இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல மருந்து எல்லாம் மாத்திரைலாம் எல்லாம் தந்திருக்காங்களா? எல்லாம் எல்லாம் கிடக்கு, எல்லாம் மருந்து மாத்திரை எல்லாம் கிடக்கு. நீ என்ன பொய் சொல்ல மாட்டேன்டா, பொய் சொல்லினா எனக்கு நிம்மதியாக இருக்கு. எல்லாத்தையும் எல்லா ம். சகலது கொண்டாந்து வச்சிருக்கிறேன். சரி, அப்ப அந்த மருந்து இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் நம்ம அடுத்து. எங்கே இருக்கு பாட்டி மருந்து? வீட்டுக்குள்ள இருக்கு. சரி ஓடி கட்டாவுலே எப்படி பாஞ்சிருந்த ஓடுற பாட்டி என்ன? நீங்க வேலுக்குள்ள இருக்கீங்க. இங்க உள்ள உள்ள வந்து நிழல் உள்ள 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 வா. ஆனா அதுக்குள்ள அனல் பறக்குது என்ன? மேல அந்த பச்சை மட்டை அதுகளை வெட்டி போட்டு இருந்தா நல்லா இருக்கும்னா. மரம் இல்ல தானே பக்கத்துல பெரிய மரம். இது நேற்று தந்தாங்க ஆஸ்பத்திரியில. பெரிய பெரிய குடிசையா இருக்கு. பெயின் கில்லர் காயம் மாறுறது ம். இது மட்டும்தான். இந்த ஒன்று தான் என்ன? அது இந்த நோக்காக வேண்டிதான் வந்துருக்காங்க. நோக்கு குடிசை. காயம் மாறின சரின்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே காலவாட்டி வரும். இப்படி விட்டையா இருக்கு. கடும்புக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஹீட்டாக இருக்கு. அது எந்த காலத்தை இப்போ கடுமையானது என்ன சொல்லு பார்ப்போம். இந்த காலம் சும்மா தான் எப்பமனையா வைக்கிற கால் தானே. இதுதான் போஸ் கொடுக்குறபடியா இதுதான் நோகுது. இது நல்லா இந்த ஒரு காலாவது எனக்கு கொஞ்சம் உஜார கொடுக்குது இல்லையே. அது வீங்கி இருக்கிறது தெரியுது. அந்த காயம் இருக்கு தான் வாட்டி. அந்த காயத்தால தான் அப்படியே உங்களுக்கு நோவுது. இதெல்லாம் இந்த அது அப்படி இந்த காயம் மாற உங்களுக்கு சரி வருமானு நினைக்கிறேன். காயம் மாறிட்டா வேற காய்ச்சல் அப்படி இப்படி ஒன்றுமே இல்லை சாமி. ஏன் பொய்ய சொல்லுவானே. நீங்க அண்டு சொன்ன மாதிரி என்ன தலை சுத்து வருது அவங்களே நினைப்பாங்கன்னு சொல்லாம இருக்காங்க. அப்படின்டா ஹாஸ்பிட்டல் போ. இல்லை இல்லை தலை சுத்தலாம் இல்லை. என்னத்துக்கு அநியாயமா உங்களை நான் இழுக்கடிச்சு அப்படி ஒரு பொய் சொல்லி வாழணுமென்ற அவசியம் எனக்கு இல்லை சாமி. நான் அப்படி பொய் இல்ல அப்படி இல்லை. அந்த நீங்க நாய் கடிச்சிருந்த வந்து தலை சுத்து வந்தது. அவைக்கு கூட நான் சொல்லலை. தலையை சுத்து தான் இன்பன் கேட்க நான் சொன்னேன். இல்லை நீங்க பயப்படாங்க ஆயாமா. இல்லை சாமி எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும்தானே. பின்ன அந்த பிள்ளை கோப்பி இது சாயம் போட்டு இஞ்சி போட்டு தேத்திரி கொண்டாந்து தந்தது.
உடனே கொண்டு வந்தீங்களா கழிச்சு? உடனே போனேன் நான் மூங்கிலாருக்கு போவோம் அங்கே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த அப்போ பாமேஸ் திறந்துருந்துச்சு. பாமேஸ் புதுக்குடி டாக்டர் தான். அவர் போகவே மருந்து கட்ட சொல்லிட்டாரு. மருந்து கட்டுங்க அம்மாவுக்குன்னு. பின்ன மருந்து கட்டிட்டு காசும் கொடுத்துட்டு அந்த பொடியை என்ன கொடுத்தான். அவனுக்கு காசு கொடுக்கணுமே புள்ள குட்டிக்காரே 4 பொட்டை பிள்ளை கொடுக்கணும். இப்போ கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. சரியான தண்ணி கிடக்குது அஞ்சு கிடக்கு. உண்மையிலே வந்து நிறைய பேர் ஜோதிச்சு கொண்டிருப்பாங்க. எல்லா வேலைகளையும் வந்து வேகமாக முடிக்கிறவங்க. ஏன் இந்த வேலை மட்டும் இந்த வீடு முடிஞ்சு அதான் இந்த வேலி மற்ற வேலைகளையும் முடியலன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். உண்மையான பிரச்சனை உண்டு என்ன சொல்லிச்சுன்னா, எங்களோட பர்சனல் விஷயத்தாலையும் இவன்ட அந்த கேஸ் பிரச்சனையாலையும் இங்கே நிற்கலாதவரும் இல்லாமல் அதுலேருந்து நாங்கள் சொன்ன மாதிரி தரிசக்காவனுக்கு தான் கொடுத்துட்டு போனாங்க. அவங்களும் முக்கியமானது இது முடிச்சுட்டாங்க. ஆனால் இந்த வேலி இது மட்டும் தான் முடிக்கல. சரி, நாங்கள் இப்போ ஒரு முடிவு எடுத்துக்கணும்னு சொன்னால் நாங்கள் நிற்கிற இந்த நாளைக்குள்ளே வந்து இதை முடிச்சுட்டு போவோம்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி தான். ஆரம்பத்தில் வந்து அந்த சர்ப்ரைஸாக இல்லாமல் இதெல்லாம் கொண்டு வந்தவன் ஒரு பாட்டி கேட்டதுன்னு லைட்டு சாமான் வந்து அது வீடியோவில் சொன்னதால அண்ணன் வெளிநாட்டிலேருந்து வரும்போது கொண்டு வந்தார். வீடியோவிலேருந்து கதைக்குள்ளேயுமே உங்களோட அண்ணாவோட கதைக்குள்ளேயும் வந்து அவர் கேட்டா என்ன வேணும்னு சொல்லுங்களா, அப்படி லைட் மட்டும் தானன்ற மாதிரி சொல்லக்குள்ள அப்போ ஓகே நான் சொல்லி அவங்க அண்ணா வரக்குள்ள வந்து கொண்டு வந்திருந்தார். அப்போ அதெல்லாம் வந்து கொண்டு கொடுத்து சர்ப்ரைஸ் ஒரு வீடியோ எடுத்து கொண்டு வந்தால் கிடைச்சா நமக்கே சர்ப்ரைஸ் ஆகி நம்மளுக்கு நினச்சிட்டு இப்போ சந்தோஷமாக கொண்டு கொடுக்குறோம் இல்லை. தண்ணி ஓகே, தண்ணி போய் நல்லா தான் இருக்கு. அப்போ இது இந்த தண்ணி தான் நிறைய பேர் சொன்னவங்க ஏதாச்சும் செய்து கொடுக்க சொல்லி கிணறாவோ இன்னும் சொல்லி அப்போ பாட்டிகிட்டே நான் அதை பற்றி கேட்டிருந்தேன் என்ன செய்யலாம் அது செய்யலாம்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க கோடை டைமில் வத்துறதான்னு சொல்லி. ஆனால் இப்போ வத்தாம தானே இருக்குது. என்ன இப்போதான் ஆரம்பம், இனி போக தெரியும். 8ஆம் மாதம் வரைக்கும் கோடைகள் தான் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்துட்டு முதல்ல நாங்கள் நின்று இதை கையோட எல்லாத்தையும் முடிக்கணும். எங்களுக்கு தலைக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒன்று இதுதான். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் ப்ராஜெக்ட் நிறைய வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டோம். ஆனால் பாட்டின்றது மட்டும் நம்ம இங்கே நின்றுருந்தா முடிச்சிருக்கலாம். இப்போ எல்லாமே வந்து வெளியூரில் தான் இருக்கிறாங்க. இங்கே எப்படி சொல்ல மேசன் பிடிக்கிறேன் சொன்னாலும் என்ன நாங்கள் அங்கே 2 செஞ்சினாங்க. அப்போ இதையும் தான் இங்கேயும் இல்லை, அங்கே வன்னிப்பக்கம் தான் இருக்கிறாங்களோ அவங்கள தான் இங்கே கொண்டு வரணும். இனி இப்போ இந்த வேலை முடிஞ்சாலும் இனி வந்து இந்த வேலியை மட்டும் அடைச்சி கொடுக்கணும். எப்படியும் நாங்கள் அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணி தான் காட்டுவோம் நினைக்கிறேன். பார்ப்போம். இதை முடிச்சுட்டு அந்த சோலார் லைட் செட் பண்ணி கொடுக்கணும். செட் பண்ணி 2 தான் இப்போதைக்கு பிரச்சனை இருக்குது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கோடாலத்துலேயும் இது வத்தல்ண்டா ஒரு 8ஆம் மாதம் 7ஆம் மாதம் வரைக்கும் பார்ப்போம். இது வத்தல்ண்டா அதுக்கப்புறமா என்ன பிளான் சொல்லி அதை யோசிப்போம். காசு போட்டவங்களோட பேர் ஒன்றுமே நம்ம சொல்லல. அது வந்து நிறைய நீங்கள் யோசிச்சு கொண்டிருப்பீங்களா என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியும். தப்பான வழியிலையோ எந்த இதுலேயும் நாங்கள் அதை பயன்படுத்த மாட்டோம். அது சரியாக தான் போய் கொண்டிருக்கோம். என்ன சொன்னால் முழுமையாக நாங்கள் அந்த ஒரு வீடியோ நிறைவேற்றோன்னு சொன்னால் அவங்களுக்கான வேலைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா பேரையும் சொல்லுவோம். நாங்கள் என்ன சொன்னால் இடைக்கில போடுற ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கல தானே. இல்லை எப்படி என்று சொல்லி சொன்னால் அது வந்து இப்போ மொத்த பட்ஜெட் எல்லாரும் சேர்ந்தோண்டு வந்திருக்கும். அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் என்னென்ன வேலை செய்ய இயலுமோன்னு சொல்லி செய்வோம். இப்போ தனிப்பட்ட முறையில் இப்போ ஒரு ஆள் பொறுப்படுத்தா, இப்போ நான் வந்து வீடை ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு ஆள் பொறுப்படுத்தா அவங்கள்ட்ட பேரை சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லாமல் மொத்தமாக சேர்த்து பாடிக்கு உதவி செய்யணும் காசு இருந்தால் யார காசு எங்கே போயிருக்குன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் எல்லார பங்கும் இருக்குது. அதுக்காக தானே வந்து நாங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறோம். கண்டிப்பாக எல்லாரையும் நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். மேபி அடுத்த வீடியோவில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். இப்போ பாட்டி இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் ஒன்று கொண்டு வந்திருக்கு. நீங்கள் கேட்ட பொருள் உண்டு, அதை இப்போ தாரேன். சரியா? என்னன்னு சும்மா சொல்லுங்க. என்ன கொண்டாந்துருக்கீங்களோ நான் பார்க்கலையே. என்ன கேட்ட நீங்க? உங்களோட அண்ணா ஒரு ஆள் உங்க கைக்குள்ள நீங்க கேட்ட நீங்கள் தெரியும். நீங்கள் விளையாண்டுல இருக்கிறேன். நான் ஃபோன் பேசும்போது ரோஜ் இல்லை, அப்போ வேற நினைக்கிறேன் நான். இல்லை என்ன தெரியாது, பாப்போம். தாரன்னு இல்லைங்களா? என்னடா உண்மையா இதை பார்க்கக்கூடாது. பாரு எப்படி இருக்குன்னு. நம்ம நேரத்தில் வரக்குள்ள பச்சை பச்சையில் சொல்லி இதுக்கு நடந்து வந்து இப்போ எல்லாம் காஞ்சி போயிருக்கு. காஞ்சி கருவாடை போயிருக்குறேன் இதுக்கு பார்க்கறது. பாட்டி நீங்க கேட்டது சரியா? இந்தாங்க ஜானகி லைட் அடிச்சு பார்க்கலாம். சரியா? இது உள்ள யூஸ் பண்ற இதுக்கு. இது வந்து நீங்க ஜானையை பார்க்கணும், சொன்னா அடிச்சு பார்க்கறது. போகணும். சார்ஜர் அதுக்குள்ள தான் இருக்கு. இந்த இருக்கு சார்ஜர். சரியா? இதுக்கு சார்ஜர், யூஎஸ்பி பின்னெல்லாம் அடிக்கிறது இருக்கு. பாட்டுக்கு ரேடியோ இல்லை,
ரேடியோ இல்லை இதில் அந்த மட்டும் சார்ஜ் போடுறதுக்கு என்ன சொல்லி தெரியாது. சார்ஜ் இருக்கா இப்போ ஒன் பண்ண பாட்டி அதுக்கு பேட்டரி போட்டு கொடுப்பேன் தான். அதுக்கும் சார்ஜ் ஏன் யூஎஸ்பி வந்துருக்கு தெரியல. இதுதான் சார்ஜர் இருந்தாரு. சார்ஜ் பின்னுக்கு எந்த இருக்கு அந்த சார்ஜ் இதுவும் இருக்கு. அங்கேயும் சார்ஜ் போடல. அந்த போட்டு விடுவேனுக்கோ அதுலேயும் சார்ஜ் போடலாம். அடிச்சு பின்னுக்கு இதை போட்டு வேறையா சரி சார்ஜ் ஃபுல் பண்ணி எடுங்க. இது சார்ஜ் கொஞ்சம் இருக்கு. சரியா ஓகே அதில் சார்ஜர் இந்த இருக்குதா சரி இது சார் போட்டோ எடுங்க. நீங்கள் இப்போ என்ன சொன்னால் பாட்டி அவட ஃபோனை சார்ஜ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி போன வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அவங்க தண்ணி எடுக்க போகிற பக்கம் அங்கே குடிக்கிறதுக்கு. இப்போ அங்கே போய் தான் சார்ஜ் பண்ணிவிடுவார். அப்போ அங்கே போயிட்டு அதெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணி எடுப்பாங்க. இப்போதைக்கு இன்னும் கொஞ்ச நாளால் நம்ம வந்துட்டு சோலார் சிஸ்டம் செய்து கொடுத்தோம்னு சொன்னால் இங்கேயே வந்து சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். அது சரியா ஓகே. நீங்கள் கேட்டது கிடச்சிட்டு லைட்டு 2 லைட்டும் கிடச்சிது. சாணைக்கும் அடித்து பார்க்கலாம் வீட்டுக்கும் அடிக்கலாம். சரிதானே ஓகே. இப்போ சோலார் இது செய்கிறவங்கள யாருன்னு தெரியுமா பாட்டி உங்களுக்கு? இங்கே யாரா அங்கே இருக்கிற எங்களோட அப்பாவுக்கு தெரியும். பிரச்சனை இல்லாதால தெரியுமா? இப்போ அவங்கள வச்சு நம்ம என்ன சொன்னா அவங்கள வச்சு நாங்கள் செய்வோம். அப்போ எங்களுக்கு ஒரு அந்த நம்பர் எடுத்து தரீங்களா உங்களுக்கு தெரிஞ்சாகலண்டா? தெரிஞ்ச ஆக்கலண்டா இப்போ இவனுக்கு தான் அந்த நம்பர் தெரியும். உங்களோட அப்பாவுக்கு. சரி நாங்கள் அதை பற்றி கதைக்கிறோம். உங்களுக்கு முடிச்சு தரோம் பார்க்குறோம். ஃபெஸ்ட்டுக்கு வந்து இப்போ முதல்ல வந்துட்டு வீடு இது ஓகே எல்லாம் பின்னுக்கு மட்டும் அந்த இது கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் தர்ஷாக்கோ போய் பார்க்கணும். இப்போ என்ன விளக்கம் எது விளக்கம் பார்த்துட்டு நாங்களே நின்று எல்லாத்தையும் இனி வந்து முடிச்சு விட போகிறோம். ஒரு மேசனை பிடிச்சி செய்ய வேண்டிய சின்ன வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைகளையும் அடித்து அதுக்கப்புறம் அந்த சோலார் பிரச்சனையை வந்து பார்ப்பேன் என்ன அப்படி சொல்லி. ஓகே தானே பாட்டி? இப்போ எனக்கு எல்லாம் சந்தோஷம். ஓகே பிரச்சனையே இல்லை. கடவுள் அதான் நான் சொல்லிட்டேனே ஒரே வாரத்தில் கடவுளால் கிடைக்கப்பட்ட சொத்துகள் இருக்கிறபடியா நீங்கள் ஆட்டாத அப்பமா கீழே விழுந்தேன்னா விழும்ப மாட்டேன். அப்போ அதால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி நீங்கள் இப்போ சாமான என்ன பண்ணுறாலும் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆன்சர் இல்லாட்டி கூட நீங்கள் போடலாம். ராமண்ணா கடைக்கு போயிட்டு நீங்கள் அங்கே என்ன வேணுமோ சரி வேண்டி எடுங்க. நீங்கள் நாங்கள் அந்த காசை வந்து அனுப்பிவிடுவோம். நீங்கள் பயப்பட வேணாம். சரி உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு நேரடியாக பார்த்து கவலைப்படுற மாதிரி தான் அத்தனை பேர் வீடியோ பார்த்து கவலைப்படுவாங்க. என்ன பாட்டி வந்து உஷாரா பேசி இந்த பாட்டி இப்படி இருக்கான்னு சொல்லி அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து என்ன சொல்ல போகிறீங்க? கவலைப்படாதீங்க. ஒருத்தருமே பாட்டியில் கவலைப்படையே தேவையில்லை. பாட்டி கால் நல்லா இருந்தால் உங்களோட நிறைய நேரம் கதைப்பேன். ஆனால் இந்த மனதுக்கு என்ன கவலைன்னா கால் இயலாமல் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும் வடிவா. அதெல்லாம் கதைக்கலாம் இருக்கு. அதால் மனம் கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்களே மனசு அப்படி பாட்டி உங்களை பார்த்தா நிறைய பேருக்கு தைரியம் வேறு. அதான் ஒன்று பேருக்கு ஆறுதல் சொல்கிற பாட்டி இன்னைக்கு இப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யார் ஆறுதல் சொல்கிறது? எனக்கு நீங்க இருக்கீங்க. ரைட் ஓகே. மேலே அவங்க எல்லாரும் ஓகே அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஒரு ஆள் இன்றைக்கு நாளைக்கு வேலை முடிக்க காட்டிக்கும் வயிற்ற விட்டு இறக்கிடுவாங்க. அங்கே கிடக்குறாங்க நின்று. அப்போ இந்த டைம் சாப்பாடு பால் ஆற்றி கொடுத்தேன் நான் ஒரு 2 பேருக்கு. இங்கே பாரு இல்லை இப்போ பொத்து இப்போ எல்லாம் புல்லெல்லாம் வந்துட்டு காஞ்சி போயிட்டு சாப்பிடுவாங்க. காஞ்ச பிள்ளை தான் சருகு மாதிரி சாப்பிடுறது. ஆடுன்னு செத்துன்னு சொல்லி சொன்னீங்க கடைசியா போன் பேசும்போது. ஒரு ஆடு செத்துட்டு 5 நின்றதில்ல. அதில் 2 சரி. மற்றது இப்போ 3 பேர் நிற்கிறாங்க. இதில் 2 5 பேர் நிற்கிறாங்க. அது என்ன நடந்தது? அந்த செத்தாட்டுக்கு என்ன நடந்தது? அது எங்கனையும் ஒன்று நாய் கடிச்சிருச்சு. ஒன்று அந்த பாம்பு விழுந்துட்டல்ல தலையாட்டிக்கிட்டு இருந்தது அந்த கிடா. அதுக்கு அது இருந்தாப்புலையே செத்துட்டு நான் அப்புறம் விட்டுட்டேன். தேடுவாரது அவ்வளோத்தான் எடுக்கணும் பாருங்க. செட்டியானால் அவங்க என்ன வயிற்றுல இருக்கு 2 பேருக்கும். இவங்க இப்போ நீங்கள் வேலை முடிக்க காட்டிக்கும் பார்த்துட்டு போகலாம். ஓகே ஓகே. அவர் வெளியில் போகிறாரு இங்கே தட்டி விடும். ரைட் ஓகே. இந்த காலோட கூட்டி அள்ளுறேன்டா யோசிச்சு பார். அதுதானே இப்போ அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நாய் கடிச்சுல? ஐயோ கடிச்சேன்டா அதை நாயே அது காட்ட விடாது. நான் அந்த இதா என்ன செய்யறது? நாய் அங்கே வருதுன்னா இங்கே வீட்டை வந்துடும்.
இந்த வெயிலுக்கு அடைக்காட்டி வாடி போகுங்க குட்டி போடுற ஓ வெயில் செட்டான வெயில். தண்ணி மட்டும் டைமுக்கு டைம் வைக்கணும். தண்ணி கஞ்சி வைக்கிறது அதுக்கு அதுகளுக்கு வைக்கிற கஞ்சி தான் இவைக்கு இப்போ கொடுக்கறது. கொஞ்சம் மாவு தான் இருக்கு, இரவைக்கு ஆற்றி கொடுக்கலாம். இவங்க வெயிலுக்கு பெருசாக விடுறது குறவு. ஓ சரி வாங்க நீ வெள்ள. ஓய் அவங்க போயிட்டாங்க, நீ அழாத. கூப்பிடுறாங்க. இந்த ஆக்கள் விரத்தி ஆக்கள் போனால் அதுகளுக்கு தெரியும். என்னடா இந்த நாய் கடிச்சதுக்கு சாப்பாட்டுல நம்ம சாப்பாடெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்களே, நாய் கடிச்சா கத்திரிக்காய் தின்னக்கூடாது. அப்ப என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது? உருளைக்கிழங்கு அதுகளை எதுவும் சாப்பாட்டை பற்றி வித்தியாசம் என்ன? நான் பெருசாக கோழி இறைச்சியே தின்றதில்ல, கோழி வளர்க்குறபடியா முட்டையே சாப்பிட்றதில்ல, இறைச்சி வகை ஒன்றுமே இல்லை. பருப்பு அது இது ஏதோ எனக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு கொள்வேன், அது பிரச்சனையே இல்லை. அப்போ பாட்டி நாங்கள் வரலன்னு சொல்லி என்ன ஜோதிச்சிங்க நீங்கள்? நீங்கள் வரலைன்னா என்ன கைவிட்டுட்டீங்கிற பிளான் ஒன்று மனதுக்கு இருந்தது தான். படுத்து முதல் நாள் நாய் கடிச்சிட்டு வரவே அந்த குந்தில் உட்காந்து யோசிச்சேன், இவங்களையும் காணாம பிள்ளைகளும் இல்லை. சரி அதை விட என்ன செய்கிறது, இவ்வளோ ஆனால் எல்லாம் முழு பேர் இதுக்குள்ள எல்லாரும் இங்கே தான். ஆயா என்ன நடந்தது யாயா கிணத்துக்கு போனால் உண்டு வந்து யாயா கிணத்துக்கு இறங்கி குளிக்க போனால் அங்கேயே இந்த கிணத்துக்கு விழுந்து நினைச்சிட்டாங்களே. நான் சொன்னேன் கிணத்துக்கு விழுவலடா, அப்படி இன்னலுக்கு போனேன் நாய் கடிச்சிருச்சுன்னு. அது அவங்களோட பம்பல் கொஞ்ச நேரம் ஆறுதல் கொடுத்ததுதான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அப்போ அந்த பொடியும் விடைய மாட்டேன்ட்டான். எல்லாரும் போங்கடா நான் கொண்டு தான் போவேன். அப்புறம் ஒருத்தன் சைக்கிளில் ஏற்றி கொண்டு போனான், மற்றபடியும் சைக்கிளில் பின்னால் பிடிச்சி கொண்டு வந்தான். கொண்டு ஆட்டோவிலேயே ஏற்றி விட்டுட்டு அந்த மற்றபடியும் நானும் தான் போனோம். அங்கேயும் போய் அந்த உயர கட்டில் கால் வைக்க இல்லை, கால் கொதிக்குது, அது தூக்கி கொண்டு போய் மருந்தெல்லாம் கட்டி. ஆனால் அந்த நன்றியை நான் செத்த கட்டை எரிச்சா கூட எரிபடாது. ஓகே, நீங்களும் இப்படி எங்களை யோசிக்காதீங்க. நாங்கள் எங்கெங்கே நிற்போம் எவ்வளோ தண்ணி போட்டு சொல்லி எங்களுக்கும் தெரியாது. ஒவ்வொரு இடமா போகிறது வாரது தானே. லாஸ்ட்டாக வந்து வீட்டை வந்து கால் பண்ணும்போது வீட்டை எல்லா படையும் வந்து பேசித்தாங்க. வீட்டாக்கில் என்ன சொன்னாங்க? தங்கச்சி ஒருக்கா எடுத்துச்சு. அப்போ நான் சொன்னேன், ஆயா எங்கேயா இந்த பயலுகளை காண இல்லைன்னு. அப்போ சிரிச்சு போட்டு சொன்னா, அந்த பயலுக்கு எங்கேயோ ஓடிட்டான் பாட்டின்னு. அப்போ நான் லண்டன் எங்கேயான்னு, லண்டன்லாம் எங்கேயோ வீடியோவுக்கு தாயா போயிட்டாங்க அப்போ தானே. அப்போ நான் சரி பிரச்சனை இல்லை, வீடியோ எங்கே என்ன எனக்கு அது தெரியும். என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணும் கூட நாங்கள் வீட்டு ரெண்டுக்கு காலையில் போனால் நைட்டு தான் வர, வீட்டாக்களே நைட்டில் தான் வந்துக்கிறது. இப்போ நாங்கள் இங்கெல்லாம் வந்தால் இங்கே எல்லா இடத்துலையும் வந்து கடை சாப்பாடு தானே. வீட்டில் இருந்தால் கூட வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஆனால் மதியத்தில் போனாலும் கூட வெளியிடங்களில் தான் சாப்பிட வேண்டியிருக்கும். அப்படித்தான் வீட்டாக்கள் வந்து உங்க கூட பேசியிருந்தாங்க நிறைய விஷயங்களும் வந்துட்டு. எல்லாருக்கும் வந்து இங்கே வந்து நின்று போகணும்னு சொல்லி தான் ஆசை. வருவோம் நாங்கள் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு இங்கே வருவோம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு. அது தாண்டி இன்னொரு சந்தோஷமான ஒரு விஷயமும் வந்து அதை நாங்கள் பாட்டியோடு தான் சொல்லுவோம். அது என்ன அப்படிங்கிறது, அது வந்து நம்மளோட சேனல் சம்மந்தப்பட்டது ஒன்று. ஓகே பாட்டி, அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டும். போயிட்டு வர போகிறீங்களா? இப்போ இனி இங்கே தான் இப்போ எப்படியும் 5 மாதத்துக்குள்ள குறிப்பிட்ட தேதி வரைக்கும் இங்கே நின்று அப்போ சாப்பிட்டு போங்களே. ஒரு பீங்கானுங்க சோறு போட்டு ஆளுக்கு கொஞ்சம் அள்ளி சாப்பிட்டு போங்க. இல்லை சந்தோஷம் உண்மையில். உடம்பை பார்த்துக்கொள்ளுங்க. என்னட்டாலும் ஃபோன் அடிங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி ரமணாட்ட சொல்லுங்கள், நாங்கள் பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லி. பயப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் ஒரு வாட்டி நான் சொன்னேன், நீங்கள் ரமணாட்ட போங்க போய் மளிகை சாமான் பண்ணிவிடுன்னு சொல்லி அவங்க தயக்கப்பட்டவ. நான் சொன்னேன் நான் அப்படிலாம் தயக்கப்படாதீங்க, நீங்கள் போய் என்ன வேணுமோ சொல்லி வண்டி எடுங்க, அதை பார்த்து நாங்கள் செய்வோம்னு சொல்லி அப்போ என்ன பொருள் வேணும்னாலும் அங்கே போய் வண்டி எடுங்க நீங்கள், சரியா? எதுவும் வந்து யோசிக்காதீங்க. இப்போ நாங்கள் போயிட்டு வரோம். நிற்கிற உள்ள நாளத்துக்குள்ளே வந்து என்னென்னலாம் வந்து முடிக்கலுமோ அதெல்லாம் வந்து முடிச்சுடுவோம், சரிங்களா? ஓகே உண்மையில் வந்து பாட்டியோட வந்து அடுத்த வீடியோ ஒரு சந்தோஷமாக தான் போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டேனாங்க. அதை சொன்ன மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது, எல்லாரும் வந்து செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருந்தாங்களோ. அப்போ அது செய்யணும்னு சொல்லி தான் யோசிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து செய்ய முடியாது. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது என்னன்ற விஷயத்தை நான் வந்து சொல்லுவோம். அடுத்தது வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் வந்து சொல்கிறாங்க பாட்டியை பாருங்க, பாட்டியை வேணுங்கன்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு வந்து நிறைய வீடியோ போடையில அது ஏண்டா மற்ற அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணுன்றதால வந்து நாங்கள் பெருசாக கவனிக்காம மற்ற வீடியோக்களை போவோம். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு
முட்டுப்புள்ளியாக தான் இப்போ நாங்கள் சொல்ல போகிற ஒரு இது ஒன்று இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் இன்னொரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை வந்து நாங்கள் இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ, அதாவது இப்போ எங்களை என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். வந்து இப்போ இந்த கடையை போய் ரிவ்யூ பண்ணி போடுவோம், நம்ம வந்து பாட்டியோட இப்படி ஒரு வீடியோ போடுவோம், பாட்டியை போய் எடுத்து போடுவோம்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் எத்தனை வீடியோ இருந்தாலும் இப்போ ஒரு மாதத்தை தொடர்ச்சி நீங்கள் பாட்டி வீடியோ விட்டாலும் நாங்கள் அதில் அடிப்போம். பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இப்போ ஹெல்பிங் வீடியோ டெய்லி எடுத்துக்கொண்டே இருக்கணும். அப்போ அதனால தான் நாங்கள் என்டர்டைன்மெண்ட்டை கூடிய அளவுக்கு நாங்கள் குறைச்சி கொள்வது. ஸோ வந்து அந்த சேனலில் வந்துட்டு எல்லாமே வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து எல்லாமே வந்துட்டு ஹெல்பிங் வீடியோ வந்து இருக்கும். அப்போ நிறைய பேர் கேட்டதுக்கு நாங்கள் பாட்டியை வச்சு தான் அதில் முதல்ல வீடியோ அப்லோட் பண்ண நினைச்சோம். இருந்தாலும் முடியாமல் போயிடுச்சு. சரி, ஓகே, எல்லாம் பாட்டிக்கு வந்து சரியாகட்டும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கேட்ட மாதிரி என்னென்ன விஷயம் செய்யணுமோ பாட்டியை வச்சுக்கொண்டு அதெல்லாம் நாங்கள் வந்து செய்கிறோம். ஸோ வந்து அந்த சேனலோட நேம் வந்து என்னென்னு சொல்லி கூட வந்து கேட்பீங்க நீங்கள். ஓகே, இப்போ வந்து நேம் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள், RJ with KJ. ஸோ வந்து இதுதான் நம்ம புது சேனல். ஸோ வந்து எல்லாருமே வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் வந்து பாட்டியோட தான் அந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தோம். ஆனால் சில சந்தர்ப்பம் உங்களுக்கே தெரியும் இப்போ என்னன்னு சொல்லி. ஆனால் பாட்டியின் நிறைய வீடியோக்களை வந்து நாங்கள் அதில் அப்லோட் பண்ணுவோம். அதான் வந்து எங்களோட வெளித்தனங்கள் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, வந்து என்னடா பார்சல் உடைக்கிற வீடியோ காணல, அண்ட் வந்து வெளிநாட்டில் வந்து யாரும் சந்திக்க வந்து அதை போடுறீங்க இல்லை ஏன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கள் அதெல்லாம் செய்கிறேன். கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறேன், இதில் என்னத்தை எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுக்கணும்ன்றது தாண்டி வந்து என்ன முடிஞ்சா நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும், பெஸ்ட்டாக செய்யணும். எல்லாரும் செய்கிறவங்க செய்யக்கூடாதுன்றது. ஆனால் நிறைய பேர் எதிர்பார்த்தவங்களை என்ன சொன்னால், இப்போ உங்களோட டீமே வந்து ஃபன் தான், நீங்கள் ஃபன் ஆகாது இங்கே எடுத்து போடுங்க அதான்னு சொல்லி அப்போ நிறைய பேர் கேட்டாங்க. அதை தாண்டி எங்களோட ட்ரீமும் தான் என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒன்று தொடங்கணும் தான் நாங்கள் இந்த RJ தமிழா சேனலும் ஆரம்பிச்சது. அது ரக் மாதிரி அப்படியே வேற ஒரு ரக்கில் போய்த்து ரக்கில் போய்த்து இருந்தாலும் அதில் போய் ஒரு சக்ஸஸ் கிடைச்சி வந்திருக்கோம். இப்போ அதுக்கப்புறமா வந்தாலும் உண்மையிலே நமக்கு பிடிச்சதையும் செய்யணும்ன்றதுக்காக தான் வந்து அந்த சேனல் நாங்கள் தொடங்கியிருக்கோம். கண்டிப்பாக இப்போ எப்படி வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம்னு சொல்லி எங்களுக்கே தெரியல, போகிற போக்கில் இனி நீங்கள் தான் பார்ப்பீங்க. ஓகே, உண்மையில் வந்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல்லோட்டையும் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சொல்லுங்க, ரெண்டு சேனல் வந்து ஓகே ரைட். ஓகே, நாங்கள் அதோட லிங்க்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துக்கொள்கிறோம். வந்துட்டு கம்யூனிட்டியில் வந்து அடிக்கடி அந்த சேனலில் போடுற போஸ்ட் எல்லாம் வந்துட்டு பப்ளிக்கு வரும். ஸோ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இனி வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.